இயேசுமயம் என்னை என்னாலும் காத்திரும் அன்பின் கரம் எல்லாம் இயேசுமயம். ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை, தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரை மீட்பு தரும் பாதுகாப்பு. ஆண்டவரை உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். என்றென்றும் அவர்களை ஆண்டு நடத்தியருளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமானது மிக்க சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பலியானது தங்கதுரை குடும்பத்தில் மறித்த மரியதாஸ் தவமணியுடைய ஆண்களை பாற்றிக்காக இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டின் பொது காலத்தின் 12வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த புனிதமான பயணத்திலே இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் அனைவருக்கும் கொடுக்கின்ற செய்தி, பயம் வேண்டாம், அச்சம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம். ஏனென்றால் உங்களையும் என்னையும் தாயின் கருவறையில் உருவாக்கிய இறைவன் நமக்காக இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்து நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை அனைவரையும் தந்தையிடம் அழைத்து செல்லுவதற்காக அவரே மண்ணுலகிற்கு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் ஆன்மீக உணவாக கொடுத்திருக்கின்றார். எனவே உடலை கொள்பவர்களை பற்றி கவலை வேண்டாம். மாறாக உடலையும் ஆன்மாவையும் எரிநகத்திற்கு அனுப்பக்கூடிய தந்தையை பற்றி நினைத்து உங்களுடைய ஆன்மீக வாழ்வை புதுமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவே இயேசுவினுடைய அழைப்பை ஏற்றவர்களாக இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது
உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சிமை இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்களும் திருப்பெயரை காலத்திலும் போற்றவும் அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுள் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியிலிருந்து விடுவித்தார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். 20ஆம் அதிகாரம், இறைவார்த்தைகள் 10 - 13 முடிய. எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கின்றார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கின்றார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழித்தீர்த்துக் கொள்ளலாம் என்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிய வரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேற்றுங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியிலிருந்து விடுவித்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நீ நிரந்தரம் இயேசுவே, என் வாழ்வில் நீ நிரந்தரம்.
இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்பும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம். குற்றத்தின் தன்மை வேறு, அருள்கொடையின் தன்மை வேறு. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 5ஆம் அதிகாரம் 12 15 வரை வசனங்கள். சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதனின் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பே உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரை இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீது ஆட்சி செலுத்திற்று. அந்த ஆதாம் வரைக்கும் முன்னடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள்கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருட்கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியா, என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பது இல்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையிலும் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன் என்றான்.
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 12வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தியை சற்று உள்ளத்தின் ஆழத்தில் சிந்தித்து அதன்படி வாழ நாம் நினைத்தோம் என்றால் இந்த மண்ணுலகிலே நீங்களும் நானும் புனிதர்களாக வாழ முடியும். தாயின் கருவறையில் உங்களையும் என்னையும் உருவாக்கிய இறைவன் ஏறக்குறைய ஜென்ம பாவத்தோடு மட்டும்தான் நாம் பிறக்கின்றோம். மற்றபடி எந்த குறைகளும் இல்லாமல் கடவுளைப் போல, கடவுளுடைய குழந்தைகளைப் போலத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தாயின் கருவறையில். எப்பொழுது இந்த பாவப்பட்ட மண்ணை நாம் மிதிக்கின்றோமோ, இந்த மண்ணோடு மண்ணாக நாம் கலந்து கொள்கின்றோமோ, அப்பொழுது பாவ சேற்றிலே நாம் உழன்று கொண்டிருக்கின்றோம். பாவத்தையே நம்முடைய வாழ்வாக கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தின் வழியாக உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், மாறாக உங்களுடைய ஆன்மாவையும் உடலையும் அழிக்கக்கூடியவருக்காக உங்களுடைய வாழ்வை கடைபிடித்து நடங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய வாழ்விலே பயம் என்பது 2 விதமான வழிகளில் அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தை ஆட்கொள்ளும். ஒன்று, உண்மைக்காக அவன் போராடுகின்ற பொழுது இந்த சமுதாயம் அவனை ஏற்றுக்கொள்ளாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் அச்சம் இல்லாமல் உண்மைக்காக போராடினார். ஆனால் சீடர்களும் உண்மைக்காக போராடினார்கள், அச்சத்தோடு பயத்தோடு வாழ்ந்தார்கள். எனவே இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவருமே உண்மைக்காக போராடுகின்ற பொழுது அச்சத்தோடும் பயத்தோடும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னொன்று, உண்மைக்கு புறம்பாக தன்னுடைய தனிப்பட்ட வாழ்விற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எவனும் எப்பொழுது நான் மாட்டிக்கொள்வேனோ, எப்பொழுது என்னை இந்த சமுதாயம் கண்டுபிடித்து விடுமோ என்று ஒவ்வொரு நாளும் பயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த 2 விதமான வழிகளில் தான் ஒவ்வொரு மனிதனும் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். எனவேதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்று சொல்லுகிறார். எனவே உண்மைக்காக போராடுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பயம் ஏற்படுகின்ற பொழுது உடலை மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒரு மனிதனால் கொன்றுவிட முடியுமே ஒழிய நம்முடைய ஆன்மா மீது அவனுக்கு கை வைக்க எந்த அதிகாரமும் இல்லை. பழைய ஏற்பாட்டில் சற்று புரட்டி பார்ப்போம் யோபுவினுடைய அதிகாரத்தை. கடவுள் பிசாசு கொடுத்திருக்கிற ஆணை, யோபுவினுடைய ஆன்மாவை தவிர, உயிரை தவிர மற்ற அனைத்திலும் உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அனைத்தையும் இழந்தான். யோபு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தாயின் கருவறையில் இருந்து வெறுமனை வந்தேன், நான் வெறுமனை ஆண்டவரிடத்தில் செல்ல தயாராக இருக்கிறேன் என்று சொன்னானே. உடலை கொல்பவர்களுக்காக நாம் பயப்படுகின்ற பொழுது நம்முடைய ஆன்மாவையும் நாம் இழந்து விடுகின்றோம். எனவே உடலையும் ஆன்மாவையும் இந்த உலகத்திற்கு கொடுத்த கடவுளை சற்று சிந்தித்து பார்த்தவென்றால், உங்களையும் என்னையும் உருவாக்கிய கடவுள், இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி வைத்த இறைவன் நம்மை பாதுகாப்பார் என்பதற்கு இயேசுவினுடைய வருகையே நமக்கு சிறந்த சாட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அவரை மீட்பர் என்று நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு குடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் அவருடைய பராமரிப்பு நமக்கு வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் அவருடைய மன்னிப்பு நமக்கு வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இவை அனைத்தும் வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வில பல நேரங்களில் இந்த உடல் சார்ந்த நிகழ்வுகள் நம்முடைய வாழ்விலே வருகின்ற பொழுது, உடலுக்கு ஏதாவது ஆபத்து என்று வருகின்ற பொழுது நாம் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் வெற்பதில்லையா? இந்த 2 சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் மேலானவர்கள் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே,
ஏனென்றால் தந்தை கடவுள் ஆதியிலே சொன்ன வார்த்தையை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே அதிகமாக சிந்தித்து நம்முடைய ஆன்மீக வாழ்வை தொடர்ச்சியாக நாம் பயணிக்க வேண்டும். எப்படி நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பெற்றோரிடம் உரிமையை கொண்டாடுகின்றோமோ, உரிமையை கேட்டு பிடுங்குகின்றோமோ, அதே போல தந்தை கடவுள் அந்த ஆதியிலே சொல்லி இருக்கிறார், வாருங்கள் இந்த மண்ணுலகிற்கு செல்வோம், நம் சாயலாக மனிதனை உருவாக்குவோம் என்று சொன்னார். தன் சாயலாக உருவாக்கிய அவர் உங்களையும் என்னையும் பாதுகாப்பார் என்பதை நாம் ஏன் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்தோம் என்றால், இந்த உலக ஆசைகளுக்கு மத்தியிலே நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது அதிலிருந்து நாம் விடுதலை அடைகின்றோமோ, விடுபட்டு வருகின்றோமோ, அப்பொழுதுதான் நாம் முழுவதுமாக இறைவனுடைய பாதையில் கடந்து செல்ல முடியும். எனவே இவ்வாறு இறைவனுடைய பாதையில் கடந்து செல்வதற்காக இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவது, நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்தில் இருந்து அறிவீர்கள் என்று சொல்லுகிறார். இது எதை குறிக்கிறது என்றால், இந்த மண்ணுலகில் ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் இறை ஆட்சி பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறை ஆட்சி பணியை நீங்களும் நானும் இந்த மண்ணுலகிலே நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அவருடைய விருப்பத்தை எவன் ஒருவன் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளாமல் விலகிச் செல்லுகின்றானோ, அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் தான் பயங்களும் தயக்கங்களும் அனைத்தும் அவனுடைய வாழ்வில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. இதைத்தானே இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்தில் வாசிக்க கேட்கின்றோம். சுற்றிலும் ஒரே திகிலாக இருக்கிறது, என்னை சுற்றி இருக்கின்ற எல்லா மனிதர்களும் என்னை கொண்டு விடுவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், என்னை அழிக்க அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எரேமியா இறைவாக்கில் சொல்லுகிறார். ஏனென்றால் இறைவன் அவரை அழைத்தார் அவருடைய பணிக்காக. இவ்வாறு அழைக்கப்பட்ட அந்த எரேமியா தன்னுடைய அழைப்பின் மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு ஆண்டவருக்காக தன் பணியை ஆரம்பிக்கின்ற பொழுது, அவரை சுற்றி இருக்கின்ற திகில்கள், பயம் அனைத்தையும் சற்று யோசிக்கின்ற பொழுது, ஆண்டவரை இவர்கள் என்னை கொண்டு விடுவார்களோ என்ற பயத்திலே அவர் தன்னுடைய நாட்களை கடந்து செல்லுகின்ற பொழுது, இறுதியாக அவர் சொல்லுகின்ற வார்த்தை, இறைவனுடைய பராமரிப்பு எனக்கு இருக்கின்றது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கின்ற எவனும் என்னை அழித்து விட முடியாது என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் என்று சொல்லுகிறார். அவன் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏனென்றால் ஆதி மனிதனால் பாவம் இந்த மண்ணுலகிற்கு தழுவப்பட்டதோ, அதே போல அந்த ஆதாமால் இந்த மண்ணுலகில் பாவங்களை நாம் தழுவினோமோ, அதே போல புதிய ஆதாமால் நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறோம் என்று இன்றைய 2வது வாசகத்தில் திருத்தூதர் பவுலடிகளார் உரோமையருக்கு எழுதிய அந்த கடிதத்தில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். இந்த இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அதில் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான இடர்பாடுகளையும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு நாம் பயணிக்கின்ற பொழுது, உங்களையும் என்னையும் எந்த ஒரு பயமும் எந்த ஒரு திகிலும் ஆட்கொள்ளாது என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, தந்தை கடவுள் எந்த அளவிற்கு உங்கள் மீதும் என் மீதும் அன்பு வைத்து நீங்களும் நானும் இந்த மண்ணுலகிலே அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக தன் மகனை அனுப்பி வைத்தாரோ, அந்த தந்தையினுடைய அன்பு சிறந்த அன்பு, தந்தையினுடைய பாசம் சிறந்த பாசம், தந்தையினுடைய தியாகம் சிறந்த தியாகம் என்று உலகம் முழுவதுமாக ஒவ்வொரு மனிதனையும் ஈன்றெடுத்த தகப்பனை நினைவு கூறுகின்றது, தந்தையினுடைய தினத்தை நினைவு கூறுகிறது. உங்களையும் என்னையும் ஈன்றெடுத்த தந்தையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். தாயின் கருவறையில் இருக்கிற பொழுது தாயானவள் நம்மை பெற்றெடுத்து கொடுத்த பிறகு அந்த தந்தையானவர் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்விற்காக, நம்முடைய அன்றாட தேவைகளுக்காக தன்னையும் முழுவதுமாக இழந்து தவித்து தன் மகனையும் மக்களையும் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கின்றார். அந்த தகப்பனுக்கு நாம் என்ன செய்திருக்கின்றோம் நம்முடைய வாழ்நாளில்? அந்த தகப்பனுடைய வாழ்விலே நம்முடைய நினைவுகள் என்ன? அந்த தகப்பனை நாம் எந்த அளவிற்கு உயர்த்தி வைத்து அழகு பார்த்திருக்கிறோம் என்று சிந்திக்கவும் இந்த நாளிலே அழைப்பு கொடுக்கின்றது. எனவே நமக்காக இந்த மண்ணுலகில் உழைத்த தந்தையர்கள் இப்பொழுது மண்ணுலகில் இல்லை என்றால் அவர்களுடைய ஆன்மாவிற்காக ஜெபிப்போம். இறைவன் அவருடைய பாவங்களை மன்னித்து நித்திய பேரின்ப பாக்கியத்தை கொடுத்து அவர்களுக்கு விண்ணகத்தில் இறைவனோடு முகமுகமாக இருக்க நம்முடைய வாழ்நாளிலே அவர்களுக்கு இந்த ஜெபத்தின் வழியாக நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஒருவேளை நம்முடைய தந்தையர்கள் இந்த மண்ணுலகிலே நம்மோடு இருந்தால் அந்த தந்தையர்களை மதிப்போம்,
அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம், அவருடைய அனுபவங்களை நம்முடைய வாழ்வின் படிக்கற்களாக ஏற்றுக்கொள்ளுவோம். அப்பொழுதுதான் இந்த தந்தையினுடைய வாழ்விலே நாமும் அவரோடு இணைந்து நம்முடைய குடும்பத்திற்காக உழைக்கின்ற நல்ல உள்ளங்களாக இருக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவிற்கு தன் தந்தையோடு இணைந்து தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற இந்த மண்ணுலகில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களுக்காக உழைத்தாரோ, அதே போல நாமும் நம்முடைய குடும்பத்திற்காக நம் தந்தையரோடு இணைவோம். தந்தையர்களுடைய தியாகத்தை உணர்ந்து கொள்வோம், அன்பை உணர்ந்து கொள்வோம், அவர்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் தொடர்ந்து வந்து ஆடுவோம். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிலிருந்து பிறந்தார். போந்து பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். உடல் பொருளாவி எல்லாம் உன் பாதம் படைத்திடுவே. நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரிவுரையே. நான் பார்க்கும் உலகெல்லாம் உன் சொல்லின் விரிவுரையே. அதில் வாழும் உயிர்கள் எல்லாம் உன் நன்றி தொடக்கரையே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் மிக்க புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். நாங்கள் தூயராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஈனரில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரிடம் முன்னேறி வந்து
வான்வீட்டின் கதவுகளை திறந்து வைத்தார். இவ்வாறு எங்களுக்கு புது வாழ்வு பெற்று தந்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, படைகளின் இறைவனாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே. உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுனில் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலான புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் உலகில் புகுந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இடைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர்கள். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்துமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு நான். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நம்புகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றுக்கு உணவளிக்கின்றீர். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பணியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா